இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 10 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, அபுதாபியின் சுவாமி நாராயணன் கோவில் எந்த பாணியில் கட்டப்பட்டுள்ளது? அபுதாபியின் சுவாமி நாராயணன் கோவில் எந்த பாணியில் கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர், நாகரா கட்டிடக்கலை. ஆன்சர், நாகரா கட்டிடக்கலை. இரண்டாவது கேள்வி, லோக்பால் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? லோக்பால் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர், ஏஎம் கான்வில்கர். ஏஎம் கான்வில்கர். இனி மூன்றாவது கேள்வி, எந்த நாட்டில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளதால் அங்கு சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது? இது பிப்ரவரி 2024. எந்த நாட்டில் டெங்கு பரவல் அதிகரித்ததால் அங்கு சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது? ஆன்சர், பெரு நாடு. ஆன்சர், பெரு. இனி நான்காவது கேள்வி, எந்த மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்களால் அபுதாபியில் முதல் இந்து கோவிலான சுவாமி நாராயணன் கோவில் கட்டப்பட்டது? எந்த மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்களால் அபுதாபியில் முதல் இந்து கோவிலான சுவாமி நாராயணன் கோவில் கட்டப்பட்டது? ஆன்சர், ராஜஸ்தான் மாநிலம். ஆன்சர், ராஜஸ்தான். இனி ஐந்தாவது கேள்வி, இராணுவ வாகனங்கள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்படும் தற்காலிக பாலங்களுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டுள்ளவை எவை? இராணுவ வாகனங்கள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்படும் தற்காலிக பாலங்களுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டுள்ளவை எவை? ஆன்சர், மாடுலர் பிரிட்ஜ். ஆன்சர், மாடுலர் பிரிட்ஜ். இனி ஆறாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் அங்கு முதல் ரயில் நிலையம் அமைக்கும் திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார்? எந்த மாநிலத்தில் அங்கு முதல் ரயில் நிலையம் அமைக்கும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்? ஆன்சர், சிக்கிம். ஆன்சர், சிக்கிம். இனி ஏழாவது கேள்வி, ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள் எத்தனை நாட்கள் அங்கு ஆய்வு மேற்கொண்டு திரும்ப உள்ளனர்? ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள் எத்தனை நாட்கள் அங்கு ஆய்வு மேற்கொண்டு திரும்ப உள்ளனர்? ஆன்சர், 3 நாட்கள். ஆன்சர், 3 நாட்கள். இந்த ககன்யான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2018ஆம் ஆண்டு. இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ககன்யான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2018. எட்டாவது கேள்வி பார்க்கலாம். 18வது மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரிக்க மத்திய அரசு தொடங்கிய தேசிய பிரச்சாரம் எது? 18வது மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரிக்க மத்திய அரசு தொடங்கிய தேர்தல் பிரச்சாரம் எது? இது ஒரு தேசிய பிரச்சாரம். ஆன்சர், நாட்டுக்காக எனது முதல் வாக்கு. நாட்டுக்காக எனது முதல் வாக்கு. இனி 9வது கேள்வி, தெற்காசியாவின் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி ஆலை எங்கே தொடங்கப்பட்டுள்ளது? தெற்காசியாவின் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி ஆலை எங்கே தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர், உத்தரப்பிரதேச மாநிலம். ஆன்சர், உத்தரப்பிரதேச மாநிலம். இனி 10வது கேள்வி, எந்த மாநிலத்தில் 500 ரூபாய்க்கு மானிய விலை கேஸ் சிலிண்டர் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? எந்த மாநிலத்தில் 500 ரூபாய்க்கு மானிய விலை கேஸ் சிலிண்டர் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது? ஆன்சர், தெலுங்கானா மாநிலம். ஆன்சர், தெலுங்கானா மாநிலம். அவ்வளோதான். நம்ம 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.